பாரு ரம்மாமணி, சாமி விஷயத்துல ஏதாவது வேண்டிக்கிட்டா கரெக்டா செய்யணும். நான் தெரியாம வேண்டிக்கிட்டேன். அதான் சொன்னேன்ல, வா. அதெல்லாம் கிடையாது. வான்னு சொல்றேன் நான் உன்னை. ஆமா வந்து. ஹேய் கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ ஏன் சொல்லு ரம்மாமணி? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. சரி, கோயிலுக்கு போறோம் மாமா. எங்க போறீங்க? கோயிலுக்கு. இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்? விசேஷம்லாம் இல்ல மாமா, ஒரு வேண்டுதல். ஆமா, அந்த வேண்டுதலை பத்தி பேசி பூசாரி கிட்ட தகவல் சொல்லிட்டு வரலான்னு போறோம் மாமா. ஆமா, இப்ப பூசாரி கிட்ட நாங்க தகவல் சொல்ல போறோம். வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூசாரி வந்து உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லுவாரு. சரி, இப்ப என்ன திடீர்னு வேண்டுதல்? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? வீட்டில் தான் இப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சக்தி அக்கா இல்லை, அர்ச்சனாக்கா தான் குழந்தை, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கல, அது இதுன்னு ஒரே பிரச்சனை மாமா. இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணுன்றதுக்காக தான் மாமா இந்த வேண்டுதலே. என்ன ரமாமணி? என்ன வேண்டுதல்னு சொன்னீங்கன்னா நானும் கூட வந்து கலந்துக்குவேல. ஐயோ, நீங்க வேணாம் மாமா, அது நாங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணணும். அது மட்டும் இல்ல மாமா, வேண்டுதலை வெளியில சொன்னா அது பலிக்காது. ஆமாமா, வேண்டுதலை வெளியே சொன்னா நிச்சயம் பலிக்காதே. ஆனா வேண்டுதலை சந்தோஷமா வருத்தம் இல்லாம மனசால வேண்டிக்கிட்டு செஞ்சாத்தேன் அந்த வேண்டுதல் பலிக்கு. கரெக்டா சொன்னீங்க மாமா, அப்படி சொல்லுங்க. பாத்தியா, அப்பதான் பலிக்கும். பளிச்சுன்னு விழும். அது எனக்கு தானே தெரியும். ஏன்னா வேண்டிக்கிட்டது நான் தான், நிறைவேற்ற போறது நான் தான். நீங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா ஒன்னும் புரியல. ஆனா வேண்டுதல் ரொம்ப வீரியமா தான் இருக்கும் போல தோணுது. சரி, நல்லபடியா வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வாங்க. சரி, அர்ச்சனா என்ன பண்றா? உங்க குழந்தையோட தாய் தானே, தயாராயிட்டு இருக்காங்க, போய் பாருங்க. சரி சரி, நீங்க போய் வேண்டுதல கவனிங்க. சரி மாமா, வாடி வா. வேணாடி, விட்டுடி. டேய் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துட்டல. ஆமா ஜனதா, இந்த அருகானியும் ராமாமணியும் எங்க கோயிலுக்கு போறோம் வேண்டுதல்னு சொன்னாங்களே, என்ன வேண்டுதல்? அவங்க வேண்டுதல் இருக்கட்டும்டா, நீ முதல்ல ஏன் வேண்டுதலை சரி பண்ணு. என்னது இது பாரு, நான் நேத்து என்ன சொன்னேன்? நீ கேள்வி கேட்கணும், அவ பதில் சொல்லணும்னு சொன்னேனா இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி அவ ஆபீஸ்க்கு போறா, அவளை ஆபீஸ்க்கு அனுப்புறதும் உன்னோட உரிமைடா. போய் அவளை ஆபீஸ்க்கு அழகா வழி அனுப்பிச்சு வை. என்ன போ. அர்ச்சனா ரெடி ஆயிடியா? வா, பேக் குடு குடு குடு. என்னது பேக் இம்புட்டு கனமா இருக்குது? இதுக்குள்ள என்னதான் இருக்குது? ஆபீஸ்ல ஃபைல்லாம் பார்க்க நேரம் இல்லாம போச்சு, அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். நைட்ல எல்லா ஃபைலும் பார்த்துட்டேன், அந்த ஃபைல் தான் பேக்ல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பேக் ஒன்னும் அவ்வளவு வெயிட்டா இல்லையே. இல்ல இருந்தாலும் அர்ச்சனா, நீ இந்த கணம் இருக்கிற பேக்க கூட தூக்க கூடாது. என்ன அப்படி பாக்குற? ஆமா அர்ச்சனா, நீ இப்போ கனமான பொருளை எல்லாம் தூக்க கூடாது. நீங்க தானே எனக்கு எந்த உதவியும் யாரும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை பெருக்கிற வேலை, 10 பாத்திரம்லாம் தொலைக்கிற வேலை, இதெல்லாம் நான் தானே செய்யணும்னு சொல்லி வச்சிங்க. அதெல்லாம் அப்போ சொன்னேன். ஆனா நீ வாந்தி எடுத்தது பார்த்துட்டு உன் கூட டாக்டர் வந்து பார்த்த பிறகு நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன முடிவு மாத்திக்கிட்டீங்க? உன்னை யாரும் எந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு. சரி, நீ இப்படி ஓய்வா ஒரு 5 நிமிஷம் உட்காரு, நானும் ரெடியாகி உன் கூட ஆபீஸ்க்கு வந்துடுறேன். மாமா, நீங்க எதுக்கு வரீங்க? அது வேலைக்கு நீ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாரு. நான் உன் கூடவே இருந்த தானே இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை மாமா. ஆபீஸ்ல என்ன கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நீ அவங்க எல்லாரையும் உன் தனிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்த போறியா? அது தப்பு இல்லையா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் மேல இருக்கிற மரியாதையில அப்படி பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு சரியா படல அர்ச்சனா. என்ன இருந்தாலும் நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி அவங்க கவனிப்பாங்களா? ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன எந்த குறையும் இல்லாம கவனிச்சுப்பாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க என் பதவியால பணிவிடை பண்றாங்க. நீங்க உங்க குழந்தைக்காக என்ன கவனிச்சுக்கிறீங்க. என் மேல உண்மையான பாசத்தோட கவனிக்கிற அக்கறை யாருக்குமே இல்லை. என்ன, நான் குழந்தைய பெத்து கொடுத்துட்டா என்னை விட்டு நீங்க விலகிடுவீங்க. ஆபீஸ்ல நான் ரிட்டையர் ஆயிட்டா அவங்க எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் என்ன அன்பா பாத்துக்க யாருமே இந்த உலகத்துல இல்ல. ஆபீஸ் டைம் ஆச்சு மாமா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா,
இரு. அது சாயங்காலம் 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். அப்படி முடியலன்னா வேலையை தூக்கி போட்டு வீட்டுல உக்காரு. நமக்கு என்ன சாப்பாட்டுக்கா வழி இல்ல? வீடு இருக்குது, ஃபேக்டரி இருக்குது, ஆபீஸ் இருக்குது, உட்காந்து சாப்பிடலாம்ல. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு மாமா. ஆனா நடைமுறையில சாத்தியம் இல்ல. வேலையெல்லாம் என்னால விட முடியாது. இப்போ உங்க பேச்சை கேட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய வாங்கிட்டு என்ன அனுப்பிச்சிடுவீங்க? அதுக்கப்புறம் நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் நீங்க சொன்னீங்களே இந்த வீடு ஆபீஸ் எல்லாமே இருக்கு, உட்காந்து சாப்பிடலான்னு. இது எல்லாம் என்னோடது இல்ல, சக்தியோடது. நான் நடிக்க வந்துவேன். பாதியில வந்து பாதியிலே போக வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு இந்த வீட்டுல? என் வேலை தான் எனக்கு நிரந்தரம். நான் வரேன் மாமா. அண்ணே, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அர்ச்சனா பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என்னண்ணே, அவளுக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறீங்க, சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, அவ்வளோ ஹெவியா இருக்கிற அவ பேக் எல்லாம் அதை தூக்கிட்டு பிஏ மாதிரி பின்னாடியே போறீங்க. கொஞ்சம் கூட புருஷங்கிற ஒரு மரியாதையே இல்ல. பொண்டாட்டி மாதிரியா நடந்துக்கிறா அவ? ஐயோ, ஐஏஎஸ்ங்கிற கெட்டு தான் காமிச்சிட்டு இருக்கா அவ. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் குடிக்க கூலா உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேணாம். ஆனா நீங்க குடிச்சுதான் ஆகணும். அவ இவ்ளோ பேசி உங்களை வந்து கொதிக்க வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு மனசு ஐயோ கூலாயே ஆகணுங்க. நீங்க சாப்பிட்டே ஆகணும். நான் கொண்டு வர வெயிட் பண்ணுங்க. டேய் மதன், என்னாச்சுடா? சுப்ரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உன் நடவடிக்கை இருக்கு. என்னடாச்சு அங்க? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? மா, இந்த பூமிக்காவால தான் நான் சுப்ரியாவை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். நான் உயிரா நேசிச்ச சுப்ரியாவை தேடி அவ வீட்டுக்கு போனா அவ அப்பா அம்மா ஏதோ பயங்கர குற்றவாளியை பாக்குற மாதிரி என்ன பாக்குறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, வார்த்தையை சாட்ட மாதிரி வீசி என்ன சரம் மாதிரியா கேள்வி கேட்டு என்ன அப்படி கொடைஞ்சு எடுத்துட்டாங்க. ஏண்டா, சுப்ரியா அவங்களை தடுக்கலையா? சரி, அவ என்ன சொன்னா? அவ என்னமா பண்ணுவா? அவ என்ன கட்டிக்கலேங்கிற ஏக்கம் அவ பார்வையிலே தெரிஞ்சதுமா. அவ மௌனமா இருந்ததுல இருந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். டேய், அவ எதுவுமே பேசலையாடா? மௌனமாவா இருந்தா? ஏண்டா, உன்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அவங்க அப்பா அம்மா உன்னை புடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா அவளுடைய சம்மதம் இல்லாமையா நடந்திருக்கும்? எனக்கு என்னமோ அவ உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. பேசாம அவளை தலைமுழுகிடு. ஆமா மா, அவளால என்னமா செய்ய முடியும்? நான் ஆம்பளை, நானே அப்பா கிட்ட பெல்ட் அடி வாங்கிட்டு வாயை திறக்க முடியாம தான் நின்றுட்டு இருந்தேன். நானே இப்படி இருக்கும்போது அவ பொண்ணுமா, அவ அப்பா அம்மாவை எதிர்த்து அவளால எதுவும் பேச முடியலம்மா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் வீட்டுல எனக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சாலு இந்த மலைநாட்டு பூமிக்கா அவதான். நான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல நீ செத்துட்டதா ஃபிளெக்ஸ் பேனர் வச்சு அப்படியே என்ன தசை திருப்பிடா. சங்கரியும் பசங்களையும் வச்சு எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா. என்னோட வேலை பார்த்த சக டாக்டருங்க என்கிட்ட வந்து, மதன், நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினைச்சு அந்த கல்யாணத்தை சின்ன பசங்களே நிறுத்திட்டாங்களாமேன்னு அவங்க கிண்டலா கேட்டப்போ எனக்கு அப்படியே அவமானமாகி ஏண்டா உயிரோட வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு அவமானம் ஆயிடுச்சுமா.
இதே நிலைமை தான் சுப்ரியாக்கும். இதே கதி தான் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கு. சுப்ரியாக்கு ஏற்பட்ட அவமானத்துல தேம்பி தேம்பி அழுததா எல்லாரும் சொன்னாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சுப்ரியா வேற யாரையும் கல்யாணம் பண்ண சம்மதிக்காததுக்கு காரணம் இன்னும் என் மேல அவளுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். மா, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. அவளை காதலிச்சது ஒரு பக்கம் இருந்தா கூட என் மேல அவ உயிரே வச்சிருந்தாம்மா. என் மேல அவளுக்கு இன்னும் லவ் இருக்கிறதுனாலதான் அவ இன்னும் மௌனமா இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட என் மேல இருக்க லவ்னாலதாம்மா, காதல்னாலதான். இன்னும் சொல்ல போனா நான் அவளுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கம் தான்மா. இதுக்கும் மேல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற ஏக்கத்துல அப்படியே மௌனமாவே இருந்திருக்காமா. இதாம்மா நடந்திருக்கு. மா, சுப்ரியோட ஆசையை நிறைவேற்ற எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, அந்த பூமிக்காவ தலை முழுகணும். இந்த பூமிக்கு என்னை விட்டு ஒதுங்கிட்டான்னு சுப்ரியாக்கு தெரிஞ்ச அடுத்த நொடி நான் சுப்ரியாக்கு பதில் சொல்ற விதமே நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதாமா. இந்த ஆசைய அம்மா புள்ளையா இது வரைக்கும் நடந்துகிட்ட எனக்கு நீதான் எப்படியாவது துணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். சுப்ரியா நான் என்ன சொன்னாலும் கேட்பாமா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா. அம்மா, இப்ப நீதாம்மா சொல்லணும். என்னம்மா சொல்ற? இந்த பாருடா, என் புள்ள ஆசைப்படுறதுக்கு நான் எப்படா தடையா இருந்திருக்கேன்? உன் ஆசையை நிறைவேற்ற தாயா தாண்டா இருந்திருக்கேன். இதே மாதிரி தாண்டா நான் எப்பவும் இருப்பேன். உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன்டா. என் உயிரை கூட கொடுக்குறேன். டேய், உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டா. நான் நடத்தி வைக்கிறேன். தைரியமா போ. தேங்க்ஸ்மா. ஓ, இப்படியா பேசுறீங்க? போலீஸ் லாகப்ல இருந்து வந்தோம், உங்களுக்கு இன்னும் புத்தி வரலல? மச்சான், சரியான புத்திய நான் புகட்டுறேன் உங்களுக்கு. உங்களை எப்படியாவது திருத்தி நல்ல வழிக்கு நான் கொண்டு வரேன். நாளைக்கு பாருங்க என்ன பண்றேன்னு. பொண்ணுரங்கண்ணே, என் வாட்ச் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த கீ இருக்குல்ல, இங்க ஸ்ட்ரக்கா இருக்குண்ணே. கொஞ்சம் அதை ரிலீஸ் பண்ணிட்டு கரெக்ட் டைம் வச்சு கொடுங்களேன். அண்ணே, மணி நைட்டு 9 மணி ஆச்சுண்ணே. நீங்க அர்ச்சனா கிட்ட என்ன சொன்னீங்க? 6 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்துடணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குண்ணே. அவ உங்களை வேணும்னே வெயிட் பண்ண வைக்கதான் இப்படி எல்லாம் பண்றானே. அவ கர்ப்பமா இருக்கிறத காரணமா வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றானே. இதுக்கெல்லாம் நீங்க மயங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்க மனசுல எப்பவுமே அர்ச்சனாக்கு இடமே கொடுக்க கூடாதுன்னு. அண்ணே, நீங்க எதுக்கு அர்ச்சனாக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்கு டிஃபன் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க போங்க. இல்ல ரோசா, டாக்டர் என்கிட்ட நீதான் பொண்டாட்டிய பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டிய புருஷ பக்கத்துல இருந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே குழந்தை ஆரோக்கியமா பிறகுமா. எனக்கு என் குழந்தை முக்கியம் இல்லையா? அதே அர்ச்சனாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தா. சரிண்ணே. அண்ணே,
நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? ம். அந்த அர்ச்சனா எப்ப பார்த்தாலும் உங்களை குத்தி காமிச்சியே பேசிட்டு இருக்கானே, அதை நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? அது நீங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தைய வாங்கிக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அமிச்சிருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? ம். அந்த அர்ச்சனா என்னடானா அதையே ஆவுனா சொல்லிட்டு உங்ககிட்ட அனுதாபத்தை வாங்க முயற்சி பண்றானே. ஆமால, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா என்ன, இதுக்கு நீங்க சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும்னே. வரட்டும். இப்ப வருவால, பதிலடி கொடுத்துறேன். குடுக்கறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வரணும்ல, ஆ, வரட்டும், பதிலடி சரி. கொடுக்குறேன். இன்னைக்கு அவளுக்கு இருக்கு, இன்னும் வர காணோம். வர வர கேளுங்கண்ணே. அர்ச்சனா நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாமா? ஆ, ஆ, கேளுங்க. ம், ஆ, ஆ. நீ குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு நான் உன்னை அனுப்பிச்சிருவேன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு சின்ன மாற்றம். மாற்றமா? என்ன மாமா? எனக்கு பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன அனுப்ப போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. பிறகு நான் குழந்தைக்கு என்ன பண்ணுவேன்? நீ குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அதுக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் அதை நீ வளர்த்துட்டு தான் போகணும். ஐயோ, என்னன்னு? ஏன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தைய கவனிச்சுக்கணும், அதுக்கெல்லாம் அம்மா வேணும்ல, அதுக்காகதான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இன்னும் 1 வருஷம் என் பதவியை நீடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ம், ம், ம். ரோஜா, இங்க வா. நீ கொடுத்த ஐடியால தான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா ஐஏஎஸ்னா அர்ச்சனா ஐஏஎஸ் தான். அர்ச்சனா, இது ரோஜா கொடுத்த ஐடியா எப்படி கண்டுபிடிச்ச? சரி அர்ச்சனா, வா, உனக்காக சூடா அடை அவியல் செஞ்சு வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடு வா. சரியான மாங்காய் மடைனா இருப்பான் போல. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு பண்றான். ஒருவேளை போன ஜென்மத்துல இவன் கோழிய பிறந்திருப்பானோ, அதனால்தான் கோழி முட்டை அடக்காக்குற மாதிரி இவன் பொண்டாட்டி அடக்காக்குறான். இந்த அர்ச்சனா கிட்ட இருந்து பொண்ணு ரங்கத்தை எப்படி பிரிக்கிறது? ஹலோ. இல்ல இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். யோ, என் லைஃப் மேட்டரியா, என்னால முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாமா வை. பா, நான் என் லைஃபை பார்த்தா அவன் லைஃபை பார்க்கறான். இன்னைக்கு சூப்பரா பர்ஃபியூம் அடிச்சு செம்மையா காஸ்டியூம் போட்டு சுப்ரியாவை எப்படியாவது அசத்திடணும். இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல அவ மனசு அப்படியே கரைஞ்சு போயிடணும். என் மேல அவளுக்கு அப்படியே காதல் பொங்கி உடனே ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ மதன்னு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். அப்பா பழனிமலை முருகா, என் மச்சான் திருந்தணும். மறுபடியும் சுப்ரியாவை நினைச்சு அவரோட மனசை அலப்பாய கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற நினைப்புல தான் மச்சான் இருக்கணும். கட்டின பொண்டாட்டி என்ன தவிர வேற யாரையும் அவர் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவர் மனசு ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக பழனி முருகன் உன்னை வேண்டி ஒரு மண்டலம் 48 நாளைக்கு
விரதம் இருக்க மாலை போட சொல்ல போறேன். அப்பா பழனிமலை முருகா, என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. மச்சான் 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 ஏய் இது இந்த Dress எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளை பார்க்க போறேன். போடுங்க மச்சான், முதல்ல கீழே போடுங்க. ஏன்டி ஏன் இதுல பூச்சி ஏதாவது இருக்கா? இது புடிங்க, இது புடிங்க சொல்றேன். இந்த Dress போடுங்க. ஏய் என்னடி Dress இது? பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு போவாங்களே அந்த Dress மாதிரி இருக்கு. அதேதான் கரெக்டா சொன்னீங்க. நீங்க டாக்டர்னா சும்மாவா? சொன்னோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஏய் என்னடி சொல்ற? ஆமா மச்சான், இப்போ பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு நீங்க மாலை போட போறீங்க.